26 வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 20:26. லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஆவியினாலுக்காக நன்றி. ஆசாரிய உதடுகள் பரிசுத்தை காக்கணும், என் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. வேதத்தின் மகத்துவத்தை எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம் நான் இல்லை, இறக்கத்தின் வைத்திருக்கீங்க. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி அடிமையில் எங்களை தெரிந்து கொண்டீர். மந்தையை காக்கக்கூடிய கொலைக்கக்கூடிய நாய்களாக என்னை மாற்றுங்க. இயேசுநாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாசிங்க லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வேதத்தில் பார்க்குறோம், தேவன் பரிசுத்தர், எல்லாரும் தெரியும், இயேசு பரிசுத்தர். அதனால் வேத வசனம் என்ன சொல்வது? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்த வான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தம் அப்படின்னா தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதுக்கேற்ற பரிசுத்தம் நமக்கு தேவை. அநேக வேளையில் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. வாசிங்க. எபிரேயர் 12:14. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை பார்க்கணும் அப்படின்னா பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் விலையேறப்பட்டது. அப்போது ஆரம்ப காலத்தில் தேவனுக்கு என்ன பேர்? அண்ணாலும் அதான் சொல்கிறார், கர்த்தரை போல் பரிசுத்தர் இல்லை. அண்ணால் என்ன ஜெபிக்கிறார்? வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் தேவனை போல பரிசுத்தர் இல்லை. அப்போ தேவனை வர்ணிக்கும் போது எப்படி தேவன் இருக்கிறார்? மனுஷனை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தது எதற்காக? தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அதனால் மனுஷன் பரிசுத்தமாக வாழணும் தான் தேவனுடைய பிரியம். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டாங்க. வாசிங்க. 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உமையில்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆமென். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். வேதத்தில் ஏசாயா 57:15 வாசிங்க. 15. தேவனுக்கு என்ன பேர்? அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அவருடைய நாமம் பரிசுத்த நாமம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். போதும். அப்போ திருப்பி வாசிங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு பரிசுத்த என்கிற நாமம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் பரிசுத்தர். அப்போ பரிசுத்தம் விலையேற பெற்றது. இப்போ அநேக பேர் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றங்கள், பலவீனங்கள், தோல்விகள், தடுமாற்றங்கள் மத்தியில் எல்லாருக்கும் ஒரு வாஞ்சி இருக்கும். என்ன வாஞ்சி இருக்கும்? பரிசுத்தமாக வாழ வாஞ்சி இருக்கும். பரிசுத்தமாக வாழ்கிறது நிறைய பேர். அப்போது பரிசுத்தமாக வாழ்கிறது கடினமான காரியம். எல்லாருனாலையும் பரிசுத்தமாக வாழ முடியாது. நிறைய பேர் எல்லாரும் ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. பரிசுத்தம்னா என்ன? இப்போ நான் பாருங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கீங்க. அதனால யாரையும் நான் குற்றப்படுத்தலை. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பரிசுத்தம்னு நினச்சிப்பாங்க. நகையை கழட்டிட்டா பரிசுத்தம்னு நினச்சிப்பாங்க. தலையில் பூ வைக்கலை, பொட்டு வைக்கலை, அலங்கரிப்பு இல்லை, இப்படின்னா பரிசுத்தம். எல்லாருக்கும் ஒரு அளவுகோல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? பேசாமல் இருந்தால் பரிசுத்தம். தேவையானது தான் பேசணும், தேவையற்றது பேசக்கூடாது, அப்படின்னா பரிசுத்தம். சிலர் என்ன பண்ணுவாங்க? சிலர் இடத்துல பழகாமல் இருந்தால் பரிசுத்தம். சிலர்கிட்ட பழகக்கூடாது, அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க பரிசுத்தமானவர்கள் அல்ல, அப்படின்னா ஒரு பரிசுத்தம். சிலவங்கிட்ட என்ன பண்ணுவாங்க? சிலர் இடத்துல வாசிங்க, சிலவற்றை சிந்தியாமல் இருந்தால் பரிசுத்தம் என்று நினைப்பாங்க. அதே போல் சில விஷயத்தில் பார்க்காம இருந்தால், சில விஷயத்தை பார்க்கக்கூடாது, அசுத்தமான காட்சிகளை பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பரிசுத்தம். எல்லாம் ஒரு அளவுகோல். வாசிங்க. தேவன் என்ன பண்ணாரா? தூக்கு நூல் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. பழைய பட காலத்தில் தூக்கு நூல் பிரமாணம். தேவன் தூக்கு நூல்னால் ப்ளம் லைன், பில்டிங் கட்டும்போது இப்போ இந்த பில்லர் பாருங்கள், நேராக இருக்கான்னு தூக்கு நூல் ஆண்டர் பார்க்குறார். தூக்கு நூல் விட்டு பார்க்குறார். நீ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு ஆண்டர் தூக்கு நூல் விடுக்கிறார். ஆமோஸ் 7:7. பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார், அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. அப்போது வேதத்தில் என்ன பார்க்கணும்? தூக்குநூல் பிரமாணம். இப்போ நேராக ஒரே சீராக ஒரே ஒழுங்காக பரிசுத்தமாக இருக்கிறோமா? இப்போ தேவன் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் என்ன? பரிசுத்தம் விலையேற பெற்றது. அப்போது பரிசுத்தம். இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்யும்போது கூட
இப்போ பரிசுத்தமாக இருக்கா, தேவன் சித்தத்துக்கு ஏற்றபடி பரிசுத்தமாக இருந்து ஊழியம் செய்கிறாயா? எல்லாரும் அதானே பார்க்குறாரு. அங்கவீனமான பலியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அப்படின்னா என்ன? இப்போ இன்றைக்கி நாங்கள் பிரயாசப்பட்டு வர பார்த்தோம், ஆனால் வர முடியல, லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பாஸ்கிட்ட சொன்ன நைட்டு 2 மணி ஒரு அவசர வேலையாக இருந்துச்சு, போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு, முடியல. நானே ஆண்டரே மண்ணியான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ இந்த மாதிரி லேட்டாக நாங்கள் வந்ததே கிடையாது. இப்போது தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு? ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் இயேசுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? இப்போ பரிசுத்தமாக வாழ்கிறது எப்படி? பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழுறது கடினமான காரியம். பரிசுத்தமாக வாழுறது அப்போ பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் பலத்திலையும் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவி வேற, வல்லமை வேற. நிறைய பேர் ஜெபிப்பாங்க பாருங்கள், உடம்பெல்லாம் சிலுக்குது, ஏதோ பவர் இறங்குச்சு, அதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஜெபிக்கும் போது கேளுங்க, எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுது, சிலுக்குது, அதை உணர்கிறேன், அது வல்லமை. ஆனால் சில பேருக்கு வல்லமை இருக்கும், பரிசுத்த ஆவி இருக்காது. அப்படின்னா என்ன? வல்லமை இருக்கும், ஜெபிப்பாங்க, ஆனால் பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை இருக்காது, அந்நிய பாஷை இருக்காது. ஆனால் சில பேர் பரிசுத்த ஆவியில் ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷை இருக்கும், ஆனால் வல்லமையே இருக்காது, வல்லமை இறங்காது, அது உணரத்தக்க அந்த வல்லமை இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக செயல்படணும். அதுதான் பரிசுத்த ஆவியும் வல்லமையும். வேதத்தில் வாசிங்க, அப்போஸ்தலர் 10:38. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்போ தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, அப்புறம் வல்லமை, ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். அந்நிய பாஷை இருக்குது, வல்லமை இல்லை, பிரோஜனம் இல்லை. வல்லமை இருக்குது, பரிசுத்த ஆவி இல்லை, அதையும் பிரோஜனம் இல்லை. அதனால தான் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி வல்லமை சேர்ந்து செயல்படும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. வாசிங்க, தேவனுடைய ராஜ்யம் எதில்? என்ன பலன்? உன் பலமா சொல்லுங்க? பரிசுத்த ஆவி. அது பரிசுத்த ஆவியும் அதனுடைய வல்லமையும். பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமே என்ன? அந்நிய பாஷை இல்லை, பரிசுத்த ஆவி. இல்லாதரெல்லாம் மனக்கார பஷுருபி உக்கார சுத்தி பாஷை, அந்நிய பாஷை. பரிசுத்த ஆவி இருக்கா? இருக்கு. ஆனால் வல்லமை இருக்கா? பலன் இருக்கா? நீ வெறும் பாஷை பேசி காலத்தை நேரத்தை வீணாக்க கூடாது. வெறும் ரெண்டு பாஷை 4 பாஷை தெரிஞ்சு நீ வல்லமையில் நிரம்பணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில். பரிசுத்த ஆவியினால் பலத்தினால் நீ பரிசுத்தமாக வாழணும்னா ரெண்டு சேர்ந்து செயல்படணும். ரெண்டு சேர்ந்து படும்போது தான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்ம என்ன பண்ண முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இல்லைன்னா பிரதிபலிக்காது. அப்போ ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? இப்போ தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பிசாசு பிடிச்சவன் இருந்தான். பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணுறான்? தேவனுடைய ஆலயத்தில். எங்கே? பிசாசு பிடிச்சவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறான். இப்போ இயேசு வருகிறாரு. இப்போது நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை நீ என்ன பண்ண வந்திருக்க? வேதனைப்படுத்தவா வந்திருக்கிறீர். வாசிங்க. இப்போ பிசாசு என்ன சொல்லுது? சாட்சி கொடுக்குது பாருங்க. லூக்கா 4 அதிகாரம் வாசிங்க. லூக்கா 4 அதிகாரம் 33-34. ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி. அப்போ ஜெப ஆலயத்தில் நிறைய பேர் டெலிவரன்ஸ், அந்நிய பாஷை ஜெபிக்கிறவங்களாம் பாருங்க, டெலிவரன்ஸ் கூட்டம்னு வைப்பாங்க. விடுதலையின் ஜெபம், விடுதலையின் ஆறுதல்னு வைப்பாங்க. அங்கே ஆடுவாங்க. நல்லா என்ன பேய் ஆடும். பேய் ஆடுது. ஏன் பேய் ஆடுது? பரிசாவி நிறைஞ்சவன் ஏன் பேய் ஆடணும்? இப்போ இத்தனை வருஷம் சபைக்கு வராங்க, பரிசாவியில் நிரம்புறாங்க. பரிசுத்தாவியில் ஜபிக்கிறவன் என்ன பண்ணுறான்? பேய் ஆடுது. உண்மை இல்லை, ஒன்று கண்ணால் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்களாம் தெரியல. விடுதலையே ஜெபம் வச்சா அப்போ பேய் ஆடுது. யாருக்கு? இப்போ இங்கே வேறு ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? என்ன பண்ணாமா? பிசாசு சொல்லுது பாருங்க, என்ன கெடுக்கவா நீர் வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஆமென். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். என்ன உரத்த சத்தம் எடுக்கிறான்? நீ தேவனுடைய பரிசுத்தர். அப்போ உன் பரிசுத்தம் எப்படிப்பட்டது? இந்த கால வேளையில் பிசாசு சாட்சி கொடுக்குது, தேவனுடைய பரிசுத்தர். பாதி நேரம் இந்த வருஷத்தில். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? உன் பரிசுத்தம் எப்படிப்பட்டது இந்த கால வேளையில்? பரிசுத்தனா என்ன? அப்போது அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க திருப்பி. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக? நன்மை செய்யும்படி. ஃபர்ஸ்ட் எதற்காக? பரிசுத்த ஆவியும் வல்லமை அநேகருக்கு நன்மை செய்யும்படி தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிங்க வசனத்தை. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும். ஃபர்ஸ்ட் நன்மை செய்யணும். எதற்காக உனக்கு பரிசுத்த ஆவி? ஏன் நீ பரிசுத்தமாகணும்? எதற்காக உனக்கு அபிஷேகம்? நன்மை செய்யணும், நன்மை செய்ய பழகணும். ஏதாவது முடிந்த அளவு நன்மை செய்யணும். எல்லாவற்றுக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். வேதம் கலாத்தியத்தில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் நீ நன்மை செய்யலாம். ஆனால் விசேஷமாக யாருக்கு நன்மை செய்யணும்? விசுவாச குடும்பத்தார். விசுவாச குடும்பத்தாருக்கு தான் நன்மை செய்யணும். யார் விசுவாச குடும்பத்தார்? இப்போ பேசுகிறேன்னா ஊழியக்காரங்க விசுவாச குடும்பத்தார். அவங்க இயேசுவே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கல்லாப்பட்டி காணிக்கப்பட்டி நிரம்பிச்சுனா தான் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? பிழைப்பே இல்லைன்னா என்ன நடத்த முடியாது. இப்போ விசுவாசிங்களாம் அப்படி இல்லை, வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வருது. ஆனால் இப்போ தேவன் சொல்கிற ஒரு பிரச்சனை வருது, நீ கடன் வாங்கக்கூடாது. நீ என்ன பண்ணு? அப்போ அவங்க விசுவாச குடும்பம் ஆயிடுறாங்க. கடன் வாங்கி பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கடன் வாங்காமல் தேவன் என்னை வழி நடத்துவார். விசுவாச குடும்பத்தார். வியாதி வருது, மாத்திரை எடுக்காமல் சில விசுவாசி இருப்பாங்க. அவங்க யார்? விசுவாச குடும்பத்தார். இப்போ வாசிங்க கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். யாவருக்கும், எல்லாருக்கும் நீ நன்மை செய்யணும். வயலானுக்கும் நீ நன்மை செய்யணும். வேதம் தான் சொல்லுது, உன்னை நேசிக்கிறது போல பிற யாரு? பிறர் யாரு? உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது யாரு? பக்தியா பந்த குறித்து ரசிக்கப்பட்டவனா? சொல்லுங்க, யாரு பிறர்? உன் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு எதிரில் இருக்கிறது யார்? அவரு. அப்போது வேதம் என்ன சொல்லு? விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரை நேசிக்கணும். கண்டிப்பாக நேசிக்கணும். சபையில் திக்கற்ற பிள்ளைகளையும் உத்தம விதவைகளையும் நீ என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அது தேவன் வைத்திருக்கிற ஒரு கட்டளை. அப்போ தேவன் எதிர்பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் நன்மை செய்கிறவராய். திருப்பி வாசிங்க அப்போஸ்தலர் 10:38. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் நன்மை செய்கிறவராய், ரெண்டாவது பிசாசினால் அகப்பட்டு. அப்போ என்ன? நல்லா என்ன பாருங்க, என் முகம் தெரியுதா? எல்லாம் என்ன திறந்து பாருங்க. அப்போ என் முகம் தெரியுதுல்ல? காலையில் கண்ணாடி பார்த்தீங்களா? கண்ணாடியில் யார் முகம் தெரிஞ்சிச்சு? உங்கள் முகம் தானே தெரிஞ்சிச்சு, யார் முகம் தெரியல. பிசாசு எங்கே இருக்குது? யாருன்னு சொல்லுங்க. கண்ணாடி பார்க்கும்போது யார் முகம் தெரிஞ்சிச்சு? உங்கள் முகம் தானே தெரிஞ்சிச்சு. என்ன பிசாசு உள்ளே இருக்குது நீ தான் பார்க்கணும். உனக்குள்ளே என்ன பிசாசு இருக்குது? அப்போ எதற்கு ஆண்டு என்ன சொல்கிறாரு வேதத்தில்? ஃபர்ஸ்ட் நன்மை செய்கிறவராயும், இரண்டாவது பிசாசினால் அகப்பட்டு, பிசாசு வல்லமையினால் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராயும். இப்போ நீ கண்ணாடியில் பார்க்கும்போது உன் முகம் தெரியுது, உனக்குள்ளே என்ன பிசாசு இருக்குது நீ தான் பார்க்கணும். எல்லாம் அநேகர் நினச்சிக்கிறான் தேவனை என்ன அபிஷேகம் பண்ணிதான் மற்றவர்களை பிசாசை துரத்த. அவங்களுக்குள்ள இருக்க பிசாசை துரத்துறதுக்கே எத்தனை வருஷங்கள் ஆயிடுது. அப்புறம் தான் அடுத்தனுடைய பிசாசையை துரத்த முடியும். இப்போ வேத ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? இப்போ அபிஷேகம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க? கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ண விட்டவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க. அபிஷேகம் பண்ணவங்க நல்லா ஜெபிப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டங்க சினிமா பார்க்குறவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டங்க நல்லா ஜெபிப்பாங்க, வேதத்தை வசனத்தை தியானிப்பாங்க. ஒரு நாளைக்கு 14 சீரியல் பார்க்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ வேதம் என்ன? சும்மா சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10 சீரியல் பார்க்குறவங்க. இதெல்லாம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டங்க. வேதம் தான் சொல்லுது. அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டங்க எரிச்சல் பழி வாங்குறாங்க. ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டங்க எரிச்சல் பழி வாங்குறாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டங்க என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? நல்லா சபைக்கு வருவாங்க. நீங்கள் நல்லா அவங்க வீட்டில், அவங்க வேலை ஸ்தலத்தில் அவங்களோட கூட இருந்தால் தெரியும். நல்லா அவங்கள. இப்போ பிசாசு எங்கே இருக்குது? பிசாசு எங்கே இருக்குது? காலையில் கண்ணாடி பார்த்தீங்களா இல்லையா? என்னையை முறைச்சி பார்த்தா அப்படி பிசாசு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? என்னை முறைச்சி பார்க்குற மாதிரி காலையிலே வந்துட்டான் நான். இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் பாருங்கள், கண்ணாடியில் திறந்த முகமாய் இயேசுவை பார்க்கறது போல நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால். வாசிங்க 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2 கொரிந்தியர் 3:18 வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடியில் ஏன் திறந்த முகமாய்? உன் முகத்தை நீ பார்க்க முடியாது. அநேக பிசாசுகள் நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறது. அதனால் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு
ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ மகிமையின் மேல் மகிமை அடைந்து சங்கீதத்தில் வாசிக்கிற பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு போவோம். பலத்தின் மேல் பலன் அப்படின்னா தேவன் உனக்கு நீ பலத்தின் மேல் பலன் அடைந்து நீ என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வாழ நீ பிரயாசப்படணும். பரிசுத்தம் விலையேற பெற்றது. இப்போ நமக்குள் பரிசுத்த ஆவி வல்லமையாக செயல்படணும். இப்போது தேவனுடைய நன்மை செய்யும்படி நீ பழகணும். உனக்குள் இருக்கிற ஆவிகள் நீ துரத்தணும். அநேகருக்கு உன் மூலியமாக என்ன பண்ணணும், நன்மை வரணும். நிறைய பேர் பாங்க ஜெபிப்பாங்க இயேசு நாமத்தில். இப்போ யாருக்காக நாங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க. யார் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நாங்கள்? இயேசுடைய நாமத்தில் வல்லமை கடந்து போகட்டும். இயேசு உலகத்தில் உள்ளவனு கடலில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ தேவன் நமக்குள் இருந்து செயல்படுகிறார் இயேசுவின் நாமத்தில். சில வேளையில் நம்ம பலவீனமாக இருப்போம், பரிசுத்தம் குறைவாக இருக்கும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் என்ன ஒரு எடுத்துக்காட்டு. தேவன் என்ன பண்ணுறாரு, மோசையே கண்மலையை பார்த்து என்ன சொல்கிறார்? ஃபர்ஸ்ட் அடினார், அடிப்பார். ரெண்டாவது தடவை என்ன சொல்லுவார்? கண்மலையை பார்த்து பேசு. ஆனால் மோசை என்ன பண்ணிடுவார்? நீ இல்லை நான் கண்மலையிலேருந்து தண்ணி வராது நான் தேவன் சொல்கிறாரு இல்லைல்ல. அதே போல் நம்ம குறைவு நிமித்தம் தேவன் என்ன பண்ணாரு, நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டார். இப்போ வல்லமை நடந்துடும். வல்லமை நடந்ததால எல்லாம் என்ன நினச்சிக்கிறானுங்க, நான் பரிசுத்தமாக இருக்கேன், இன்னைக்கு 10 பேர் ஓட்டிட்டேன், 10 பேர் சுகமாயிட்டாங்க. அப்படி கிடையாது. இப்போ தேவன் மோசை அசிங்கப்படுத்தலை. என்ன பண்ணார்? கண்மலையிலிருந்து தண்ணீர் வர செய்தார். பேசுன்னு சொல்ல போது அடித்தார். வாசிங்க. பேசுன்னு சொல்ல பிறகு நீ அடிக்கக்கூடாது. எடுத்து பலத்தின் மேல் பலன் படிங்க. சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்போ பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவனுடைய சந்நிதியில், அப்போ தேவனுடைய கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து காணப்படுவார்கள். அப்போ நீ பரிசுத்தம் வாழ்றது விலையேறப்பட்டது. அப்போ பரிசுத்தாவை இருந்து நீ கெட்ட வார்த்தை பேசுறது, சினிமா பார்க்கறது, எரிச்சல் அடைகிறது, சண்டை போடுகிறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சினிமா. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பைபிள் காலேஜ் படித்தோம். அதில் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுவாங்க, சினிமா பாட்டாக வைப்பானுங்க. எல்லாம் உண்மை ட்ரூ இதெல்லாம். அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ என்னடா பைபிள் காலேஜ் எங்களோட படிக்கிறானுங்க, ஸ்டேட்டஸ்னு சினிமா பாட்டு வச்சுக்கிறானுங்க. இப்போ அந்த ஊழியக்காரர்கிட்டே போய் சொன்னேன். அவரும் கண்டிக்கவே இல்லை. என்ன பண்ணல, கண்டிக்கவே இல்லை, அப்படியே விட்டார். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டார். என்னத்துக்கு? தேவையில்லாமல் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு நான் பாட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணோமா போனோமா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ பரிசுத்த ஆவி இருந்தால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், எருசலேமில் தங்கி இருப்பான். அவன் நீதி உள்ளவனாக இருப்பான், தேவ பக்தி உள்ளவனாய் காணப்படுப்பான். எருசலேம் சமாதானத்துக்காக காத்திருப்பான். வாசிங்க. லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரம் லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், வாசிங்க, எருசலேமில். ஃபர்ஸ்ட் எங்க இருந்தா? நீ பரிசுத்த ஆவி இருந்தா எங்க நீ தங்கி தாவரிப்ப? எருசலேம். எருசலேம் எதை காண்பிக்கிறது? சபையை காண்பிக்கிறது. எருசலேம்னா என்ன? எருசலேம் சபை. நீ சபையில் இருக்கணும், சபையில் நீ கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இது பரிசுத்த ஓய்வு நாள். பரிசுத்த ஓய்வு நாள் சண்டே மாத்திரம் அல்ல, சபை கூடி வருகிற போது நீ என்ன பண்ணுறது, சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. விட்டினா என்ன ஆயிரும்? விட்டனா சாபம் வந்துடும். இங்கே என்ன ஆண்டு சொல்கிறாரு, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எருசலேம் சபையை காண்பிக்கிறது. அவன் நீதி. ரெண்டாவது நீ நீதியாக இருக்கணும். நீதியா. சங்கீதம் 15 வாசிங்க. நீ மனதாராய் நீதியை நடப்பித்து. அப்போது நீ பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை அநேகர் பார்க்கணும். நீ நீதியாக இருக்கிற, இவன் பரிசுத்தவான், இவன் இந்த ஸ்திரீ பரிசுத்தமானவள். வாசிங்க. சங்கீதம் 15:1 15:2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்போ லூக்கா 2:25 வந்திருக்கு. அப்போது எருசலேமில் இருப்பான், நீதி உள்ளவனாக இருப்பான். ரெண்டாவது, அப்போது உத்தமனாய் நடந்து மனதாராய் சத்தியத்தை பேசுகிறவனாக. இப்போ நீதியை நீ நடப்பித்து காமிக்கணும். மூணாவது, தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும். அப்புறம் வாசிங்க. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அப்படின்னா வேதம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க கடவும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? யாவரோடும் சமாதானமாய் இருக்கும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும். சமாதானம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க கடவும். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும் நாடுங்கள். அப்போ வேதம் அப்படின்னா என்ன? இப்போ இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக இப்போ யாவரோடும் பரிசுத்தமும் சமாதானமும் ஒன்று சேர்ந்து தான் செயல்படும்.
இப்போது தண்டவாளத்துக்கு ட்ராக் இருக்குல்ல, என்ன ட்ராக் ஒன்று பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நீ பரிசுத்தமாக இருக்கிறன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டினா நீ பரிசுத்தத்தை நீ காத்து கொள்ள முடியாது. உனக்கு என்ன இருக்கும்? ஒரு இலைப்பாறுதல் தேவை உன் குடும்பத்தில். சண்டைக்கார புருஷனாக இருக்கலாம், குடிகார புருஷனாக இருக்கலாம், அடின்னு ஒன்று அடிக்கலாம். நீ அங்கே என்ன பண்ணணும்? உன் சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளணும். முரட்டு ஜீவி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில வேலையில் கடினமான மாமனார் மாமியார் மத்தியில் கொண்டு போய் உன்னை வச்சுருவார். நீ வீட்டில் நல்ல தாய் வீட்டில் 10 மணி நேரம் 15 மணி நேரம் தூங்குனேன், அங்கே தூக்கமே இல்லை. என்ன பண்ணுறது? கடினமான கடினமான மாமனார் கடினமான மாமியார் உங்கள் அங்கே வச்சுருவார். நீ அங்கே பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளணும். அநேக வேலை புருஷன் மத்தியில் பாருங்கள், சில வேலையில் நம்ம திருந்துபடி ஆண்டவர் என்ன பண்ணுற? கடினமான வேலை கடினமான எஜமான்கிட்ட தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். நீ அங்கே பரிசுத்தத்தை காக்கணும். ரொம்ப அடங்கலையா? இப்போ நான் ரொம்ப அடங்கலை, முரட்டா விசுவாசியை தேவனை கையில் கொடுத்துருவார். ஊழியத்தில் கடினமான உபத்திரவத்தை தேவன் கொடுத்துருவார். இப்போ நான் அடங்கலை, ஏஷ்டம் நான் வச்சது தான் சட்டம், அந்த மாதிரி நான் இருக்குன்னு வைக்கணுமே, நான் கிழிச்சு தான் கோடு. இப்போது ஆண்டு சொன்னார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தரிசனத்தில் ஒரு கோடு கிழிச்சார். உன் மனைவி இந்த கோடை தாண்ட சொல்லாத. நான் ஆண்டு ஜெபிச்சு கேட்குறேன். அப்போ ஆண்டரே நான் என்ன பண்ணும்? நான் கிழிச்ச கோடை நீ தாண்டாத. அப்போ என்ன பண்ணுறது? அது ரொம்ப இல்லை, இது நம்ம பெருசாக தூக்கிக்கிறோம். என் மனைவி என் பேச்சு தான் கேட்கணும். ஆண்டு சொல்கிறது எவ்வளோ கேட்குறது இல்லை நம்ம. ஆண்டு என்ன பண்ணார்? பட்டியல் படுத்தா ஒன்றுமே பண்ணுவேன். நான் கழிச்ச கூட நீ தாண்டவே கூடாது. உண்மை, தரிசனம், ட்ரூத், இதெல்லாம் ஆண்டு செயல்பட்டார். இப்போ பரிசுத்தம் சமாதானம் விலையேற பெற்றது. நீ பரிசுத்தையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்ளனா நீ ஒரு நாளும் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தம் விலையேற பெற்றது. அப்போது ஒரு வீட்டு வாசல் வெளியே 3 பேருக்கு என்ன பண்ணாங்க? காத்து கொண்டு இருந்தாங்க. 3 பேர். ஒருத்தர் பேர் வந்து வெற்றி, இன்னொரு பேர் வந்து சமாதானம், 3வது நபர் பேர் கருணை. அப்போது வெற்றி வந்து நிற்குது உங்கள் வாசல் வெளியே, சமாதானம் அவர் வந்து நிற்கிறார், 3வது கருணை வந்து நிற்குது. இப்போது அப்பா வந்தாராம், என்ன பண்ணார்? வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு தெரியுமா? அப்பா பாருங்கள், ஆண்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தோக்கிறதே பிடிக்காது. என்ன பாருங்கள், எனக்கு தோக்கிறதே பிடிக்காது. எனக்கு விளையாட்டுலேயும் தோக்கிறது பிடிக்காது, வாழ்க்கையிலையும் தோக்கிறது பிடிக்காது. எதுலேயுமே நான் ஃபஸ்ட்டு தான் வரணும். இப்போ சின்ன வயசுல சொல்லுவாங்க, இவன் ரொம்ப மோசமானவன். அப்படி இல்லை, நான் எனக்கு ஃபஸ்ட்டு வர தான் பிடிக்கும். ரன்னிங் ரேஸ்னால் ஃபஸ்ட்டு, பேட்மிண்டன் தான் ஃபஸ்ட்டு, கார் ரேஸ்னால் ஃபஸ்ட்டு, ஸ்கூல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு தான் வரணும். இல்லைன்னா பிடிக்கவே பிடிக்காது. இப்போது அப்பா சொன்னார் வெற்றி உள்ள வரட்டும்னு. அம்மா வந்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? ஏங்க வெற்றி வேண்டாம், என்ன வரட்டும்? 2 ஆசீர்வாதம் வெளியே நிற்குது. இன்றைக்கி வெற்றி வந்துடும், நாளைக்கு வெற்றி. இப்போ ஜெயம் எப்பவுமே வாழ்க்கையில் இருக்காது. மழைன்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? பள்ளத்தாக்குன்னு ஒன்று வரும். அதனால ஆசீர்வாதம் வரட்டும்னாங்க அம்மா. உடனே பொண்ணு வந்துச்சு. அப்போ இல்லை பையன், சில வீட்டில் பொண்ணு இருக்கும், பிள்ளை வந்துச்சு. பிள்ளை வந்து என்ன சொல்லுச்சு? ஆசீர்வாதம் வேண்டாமா, நமக்கு என்ன வேணும்? கருணை வந்தால் போதும், ஆசீர்வாதமும் போயிடும். வேதம் சொல்லுது, செல்வம் என்றைக்கும் வாசிங்க, செல்வம் என்றைக்கும் நிலையாது, நிற்காது. நிற்குதுன்னா நிற்கவே நிற்காது. கை நிறைய சம்பாரித்தேன், இப்போ காசே இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலை போல தேவன் உயர்த்தினார், பனி போல அது என்ன ஆயிடுச்சான்? உருகிருச்சு. கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஊழியக்காரர் சொல்கிறது நானே கேட்டிருக்கேன். வாசிங்க. நீதிமொழிகள் 27:24. செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? அப்போ கிரீடம் கூட நிலை நிற்பதில்லை. அது என்ன பண்ணுறது? அது உறுதி அல்ல. கிரீடம் கூட செல்வம் நிற்குமா? அப்போது ஆசீர்வாதம் வேண்டாம், கருணை வரட்டும். அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? கருணை உள்ளே வரட்டும் அம்மா, கருணை வரட்டும் அப்பா, கருணை வரட்டும். சரி, கருணையை உள்ளே அழைத்து கொண்டு வந்தார்கள். கருணை வந்தோன்னே கூட யார் வந்தா? வெற்றியும் ஆசீர்வாதம் கூடயே வந்துருச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஒருத்தர் தானே அழைத்தோம் வீட்டுக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நபர் தான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் வெற்றியை மாத்திரம் அழைத்தீர்களானால் அவர் ஒண்டி தான் வந்திருப்பார். ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்கள் அழைத்தீர்களானால் அவர் மட்டும்தான் வந்திருப்பார். நீங்கள் கருணையை அழைத்ததனால் இவர்கள் 2 பேரும் வரணும்னு. அது என்னது? அதோடைய தேவனுடைய சட்டம். அப்படின்னா வேதம் சொல்லுது, சாலமன் வந்து ஜெபிச்சாராம். ஆண்டு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு? உங்களுடைய ஜனத்தை விசாரிக்கும்படி எனக்கு ஞானத்தை கொடு. அப்போ ஆண்டு என்ன சொன்னார்? ஞானத்தையும் கொடுத்தாரு. நீ கேளாத ஐஸ்வர்யமும் நீ கேளாத மகிமையும் கொடுத்துட்டார். வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:9. 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும்.
ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. உகந்த விண்ணப்பம், ஞானத்தை கேட்டபடியால். வாசிங்க. உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். போதும், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அப்ப வேதம் சொல்லுது, தேவன் சாலமன் ஞானத்தை கேட்டபடியால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும். சுத்தம், பரத்திலிருந்து. அப்போ இங்க பரனா ஹெவன் இல்ல, பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம். சுத்தம்னா பரிசுத்தம். உலகத்தானே சொல்றான் சுத்தம் என்ன பண்ணுமா? உனக்கு சோறே இல்லைன்னா நீ பரிசுத்தமே இல்லைன்னு அர்த்தம். நான் சாப்பிடலை ஐயா, எனக்கு கஷ்டம் நீ சொல்லலாம், தப்பு இல்லை. வேதம் உலகத்தானே சொல்கிறான்ல சுத்தம் என்ன பண்ணும்? நீ சோறே இல்லை உன் வீட்டில், நீ பட்டினியாக இருக்க அப்படின்னா என்ன? நீ பரிசுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். வாசிங்க. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும். போதும், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம். சாலமன் ஞானத்தை கேட்டான். எதற்காக? ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி. நீ எதற்காக ஞானத்தை கேட்கணும்? மாட்டை வாங்க, கொட்டாயை வாங்க, வீடை வாங்க, இதை கேட்கக்கூடாது. நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கணும். ஆண்டு சொல்கிறாரு, கேள் நான் கொடுக்குறேன். என்னத்தை? நீ எதை கேட்டால் எதை கொடுப்பேன்? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனும். வாசிங்க. அப்போ நீ என்ன கேட்கணும்? நம்ம பரிசுத்த ஆவி கேட்கணும். அப்புறம் அதனுடைய வல்லமையும் பலத்தையும் நம்ம கேட்கணும். இதை தான் நம்ம கேட்கணும். இதை தவிர வேறு எதுவுமே கேட்கக்கூடாது. சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 11:11. லூக்கா 11:11. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஓரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். அப்போ தேவன்கிட்ட பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஃபர்ஸ்ட் பரிசுத்தம். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு பரிசுத்தாவி கேட்கணும். பரிசுத்தாவி வந்த பிறகு நீ பலத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவி வந்துருச்சு, நீ பாஷை பேசுகிற பலனே இல்லைன்னா என்ன பிரயோஜனமே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களை யாரை நீ நோக்கி பார்க்கிறீர்? பரிசுத்தவான்களை யாரை நீ நோக்கி பார்க்கிறீர்? வாசிங்க. யோபு. எந்த பரிசுத்தவான்களை தேவன் நோக்கி பார்க்கிறார்? அப்போ வேதம் ஏன் அப்படி சொல்லுது? 5:1. யோபு 5:1. இப்பொழுதும் கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? எந்த பரிசுத்தவான்களை தேவன் நோக்கி பார்க்க முடியும்? தேவன் படைத்தார் யாரு? தூதர்களை. எதுல படைச்சார்? வெளிச்சத்துல படைச்சார். தேவனுக்கு என்ன பேர்? விடிவெளி நட்சத்திரம். விழுந்து போன தூதனுக்கு என்ன பேர்? அவனுக்கும் விடிவெளி நட்சத்திரம். அதை ஒண்டி வேகமா வாசிங்க. விடிவெளி நட்சத்திரம். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்ப தூதர்கள் நட்சத்திரம் படைச்சார். ஆனா தேவன் அவர்களை நோக்கி பார்க்கல. பரிசுத்தவான்களை யாரை நோக்கி பார்ப்பீர்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார். அவங்க என்ன பரிசுத்தமால விழுந்து போயிட்டாங்க. தேவன் யாரை நோக்கி பார்ப்பார்? இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து என்ன பண்ணாரு? தேவன் நமக்காக பலியாகி அவருடைய ரத்தத்தால் நம்மளை மீட்டு கொண்டார். கூடயே 12 சீஷர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தன் எப்படி ஏட்டான்? ஒருத்தன் திருடன் இல்லை. யாரு? யூதாஸ் என்ன பண்ணான்? பணப்பை கூடயே இருந்து அவன் மாறல. அப்போஸ்தல உபதேசத்திலே இருந்து தேவனோடையே இருந்து தேவன் கூட ஊழியம் செஞ்சு அதே அவன் மாற முடியலையே. அவனை பின் வாங்கி போயிட்டான். தேவன் கெத்சமேன் தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வராங்க. 12 சீஷர்கள் எங்கே போனாங்க? இப்போ என்னை யாரை பிடிக்க வராங்க? சபை யார் நடத்துகிறா? இவன் அரெஸ்ட் பண்ணு. நீங்களாம் வருவீங்களா? அந்த பாஸ்டரையும் என்னையும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் அப்போ தான் தெரியும் யாரெல்லாம் உண்மையாக இருக்கான்னு. வாசிங்க. ஏசாயா 14:12. அதிகாலை மகனாகி விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்ப பாருங்க, எந்த பரிசுத்தவான்களை தேவன் நோக்கி பார்ப்பார்? வெளிச்சத்தில் படைத்த தூதர்களையா? தேவனுடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனையா? இப்போ கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பேசுகிற என்னையும் உங்களையுமா? இல்லை தேவனுடைய சீஷர்கள் விட்டு ஓடிட்டானுங்களே அவனுங்களை எந்த பரிசுத்தவான்களை நீ நோக்கி பார்க்கிறீர்? வாசிங்க. யோபு 5:1 திருப்பி. தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? இந்த காலவேளையில் பரிசுத்தம் விலையேற பெற்றது. நீ பரிசுத்தமா இருக்கியா? இந்த காலவேளையில் இப்போ தேவன் கர்த்தருடைய எச்சரிப்பு வருது. அப்போ ஏன் தேவன் எச்சரிக்கிறார்? பரிசுத்தமா இல்லாம நீ தேவனை தரிசிக்க முடியாது, நீ தேவனை பார்க்கவே முடியாது.
கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய பரிசுத்தம் விலையேற பெற்றது. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேற. வாசிங்க. இப்பொழுதும் கூப்பிடு உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் நீ விழுந்து கிடக்கணும். நீ பரிசுத்தமாக வாழ்ற என்ன எப்படி? ஒரு மணி நேரமாக விழுத்திருக்க கூடாதா? ஜெபம் சொல்றாரு. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணால் போதுமா? சொல்லுங்க. ஒரு விசுவாசினா 2 மணி நேரமாக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்க நாங்கன்னா 3-4 மணி நேரம் தான் ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரங்க நாங்கள் ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாவது படிக்கணும் வேதத்தில். இதெல்லாம் தன் செட்டைகளை அடித்து கழுகுகளை போல நீ தேவனுக்கு காத்திருக்கும் போது நீ கர்த்தருடைய சமூகத்தில் பாதத்தில் நீ விழுந்து கிடக்கணும். அப்போதான் பரிசுத்தம் உருவாகும். நீ எதற்காக வந்திருக்க அந்த காலை வேலை? என்ன போல என் மனைவி இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? எத்தனையோ வருஷம் கல்யாணம் ஆகிருக்கும், அவருக்கு இப்போ தான் கண்ணு தெரியுது. பாவம் கல்யாணம் பண்ணி அந்த ஸ்திரியானவள் அந்த புருஷருக்கு 2-3 பிள்ளைங்களாம் பெற்று கொடுத்துருப்பாரு. இவர் கடைசியில் சொல்லுவார் சாட்சி, என்ன பண்ண என்ன போல் என் மனைவி இல்லைன்னு. பிள்ளையே கொடுக்காம நான் வருத்தி எடுத்துன்னு தான் தெரிஞ்சிருக்கோம் இல்லை? சில பேருங்க சில மனைவி சொல்லுவாங்க, என்ன போல் என் புருஷன் இல்லைங்க. அந்த பட்டிருப்பான் அந்த மனுஷன். வெளியே இருக்க சாட்சி கொடுப்பான். இந்த பெண்ணுக்கிட்ட வாழ்கிறதே கடினங்க. என்ன பண்ணலாம்? நரகத்துக்கு போயிட்டு வந்துடணும். ஆனால் இவ கூட ஒரு நாள் தள்ளுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ என்ன மாதிரியே அவர் இல்லைங்க. அதை அப்போ தேவன் எதிர்பார்க்குறார். தேவன் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறதா? வாசிங்க. அப்போது நீ தேவன் பாதத்தில் விழுந்து கிடக்கணும். பரிசுத்தம்னா என்ன? இப்போ எதற்காக சபை? எதற்காக சொல்லுங்கள். இப்போது ஒன்று நல்லா நீ கற்றுக்கொள்ளணும். கிருபாஸ்தனம் ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ திடீர்னு எங்களுக்கே தெரியாது, இன்னொரு ஊழியக்காரோட வந்துட்டார். வந்தோன்னே ராத்திரி 8:30-9 மணிக்கு இப்போ வந்து ஊழியக்காரர் வந்தால் என் மனைவி உடனே எதாவது சமைச்சு கொடுத்துருவாங்க. நல்ல ரவுண்டாக என்னது ஆப்பம்மா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்ல ருசியாக சமைச்சு கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமே நிறைவாக அவர் வந்து நான் அன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். திருப்தியாக சாப்பிட்டாரு. நல்லா கொஞ்சம் நாங்கள் கலந்து கொண்டோம். அவருடைய வாழ்க்கை எப்படி, பரிசுத்தம் எப்படி, ஊழியம் எப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு கேள்விப்பட்டோம். ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஐயா ஒரு விசுவாசி வராங்க சபையில், ஃபுல்லாக நகையெல்லாம் கொடுத்துட்டாங்களாம். நல்லா கேளுங்க. உடனே பக்கத்தில் இருக்க சொன்னான், ஏன் நகையை வாங்கலன்னு. உடனே நகையை நீயே வச்சுக்கோ, நீ முதல்ல தெய்வனுடைய ஆலயத்துக்கு வான்னு சொன்னாராம். பக்கத்தில் இருக்கிற என்னையா பிழைக்க தெரில அப்படின்னாராம். என்னையா பிழைக்க தெரிலன்னு. இவர் சொன்னானா, எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது, பிழைக்கிறதுக்கு நான் ஊழியத்துக்கு வரல. எதற்காக வந்திருக்கேன்? ஐயா நான் பிழைக்கிறதுக்கு சோறுக்கான ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நான் பரிசுத்தமாக ஜனங்களை பரிசுத்தப்படுத்த ஊழியத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாக சொன்னார். எனக்கு தாளந்து இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இதற்கான ஊழியத்துக்கு. ஊழியனா என்ன? அப்போ நீ தேவனுக்காக நீ சாக வரணும். பிழைக்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கள், யாரெல்லாம் வாழ வந்திருக்கீங்க? கையை தூக்குங்க. யாரெல்லாம் தேவனுக்காக சாக வந்திருக்கீங்க? என்ன பண்ணணும்? நம்ம எல்லோரும் கையை தூக்கணும் அல்ல? வேதம் சொல்லுது, உன் ஜீவனை நீ பார்க்கல, நீ என்ன பண்ண? அப்போ நீ அந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளுவ. அது என்ன வருதும் சுவிசேஷத்தில், நீ உன் ஜீவனையும் நீ பார்க்கக்கூடாது, உன் சிலுவையை எடுத்து வா, எனக்காக நீ என்னத்தை விடுற? எதையும் நீ விட மாட்ட. நீ எப்படி அப்போ நீ தேவனுடைய சிலுவையை நீ சுமக்க முடியும்? வாசிங்க. மத்தேயு 10:38-39. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன். அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? சம்பாதிக்க இது இல்லை, இதுக்காக நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். இதுக்காகவா? எனக்கு தாளந்து இருக்கு, எனக்கு கை இருக்கு, எனக்கு கால் இருக்கு, நான் பிழை இதுக்காக வரல. ஊழியம் தான். ஊழியம் என்பது வேறு. அந்த அநேகருக்கு பிரியாது. சரி, வேகமாக போகலாம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்குள் புது பலன் அடைந்து. வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வேதம் சொல்லுது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு கேட்கவில்லை, காதுகள் உணரவில்லை, அவைகள் கண்கள் கண்டதும் இல்லை. உமக்காக காத்திருக்கிறீர்கள். வாசிங்க. ஏசாயா 64:64.
ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை. பாருங்க, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. யாரு? தேவனிடத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு. வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு என்ன பண்றது? ஒருவரும் கேட்டதில்லை. நீ தேவனிடத்தில் நீ காத்து கொண்டிருக்கும் போது வேதம் தான் சொல்லுது. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிறைய வீட்டில் பாருங்க, நிறைய பேர் போட்டுப்பாங்க, நிறைய வீட்டில் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எதற்காக? நீ 10 லட்சம் சம்பாதிக்கிற, அதுக்காகவா? நீ பிளேன் ஓட்டுற 10 லட்சம் சம்பாதிக்கிற, ஷிப் ஓட்டுற 8 லட்சம். என்ன பண்ண? எல்லாத்துக்கும் பிளேன் ஓட்டுறதுக்கு 10 லட்சம், ஷிப் ஓட்டுறதுக்கு 8 லட்சம், ஊழியம் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது? சொற்ப காணிக்க தான் வருது. மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. வாசிங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா இதுக்காக உன்னை பலப்படுத்துகிறார். தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எதற்காக? நீ மன்னிக்கும்படி தேவன் உன்னை பலப்படுத்துகிறார், நீ சகிக்கும்படி தேவன் உன்னை பலப்படுத்துகிறார், நீ விட்டு கொடுக்கும்படி, நீ அநேகரை நேசிக்கும்படி, நீ மற்றவர்களை தாங்கும்படி, நீ சுமக்கும்படி, ராவலாம் முழங்கால் நிற்கும்படி தேவனை பலப்படுத்துகிறார். உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி தேவனை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலன்? என்ன பலன்? அப்போது வாசிங்க. இப்போ வேதம் சொல்லுது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. யார் சொல்கிறா? பாட்டுக்காரன் சொல்கிறான். வாசிங்க, சங்கீதம் 16 நான் எழுதவே வேண்டாம், என் மனைவியெல்லாம் சொல்லிடுவான். சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு உண்டு. பாருங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சரி, அடுத்த நிமிஷம் நான் சொல்லிடுறேன், என் மனைவி சொல்கிறதுக்கு முன்னாடி. உபாகமம் 32:9. 32:9. நேர்த்தியான இடங்களில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. பாட்டுக்காரன் சொல்றான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. மரியாள் சொல்றா, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். வாசிங்க, எடுபடாத நல்ல பங்கு. உன் பங்கு என்ன இந்த கால வேலையில்? பங்கே கிடையாது. நீ என்ன பேசுற? நான் என்ன உனக்கு கொடுக்குறது? பங்கு என்ன? எல்லாத்துலேயும் பங்கு இருக்குல்ல. நீ உன் பங்குனா இருக்கு எல்லாத்துலேயும். வேதாதான் அப்படின்னா எல்லாத்துலேயும் எல்லா தேவையிலையும் உனக்கு ஒரு பங்கு இருக்குது. நீ கொடுக்கணும். வாங்குறதுல காட்டிலும் கொடுக்கறது பாக்கியம். அப்போ நான் வாங்குறேன் அப்படின்னா நான் யார்? நீ வாங்குற. நீ வாங்கினா நீ ஊழியக்காரன், கொடுக்குறேன்னா நீ விசுவாசி. அப்படி தெரிஞ்சுக்கணும். நீ கொடுக்குற, இன்னும் வாங்க வைக்கல, அப்போ நீ இன்னும் விசுவாசி பட்டியலில் இருக்க. உன்னை வாங்க வைக்கிறாரு அப்படின்னா நீ ஊழியக்காரனா தேவன் உன்னை மாற்றி விட்டார். வாசிங்க. அப்போது மரியாள் என்ன பண்ணா? தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என்ன? தேவனுடைய பாதத்திலேயே தரித்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்தில் தரித்து கொண்டிருக்கிறதை தெரிந்து கொண்டாள். இதுதான் அவளுடைய பங்கு. நம்முடைய பங்கு என்ன? ஜெபத்துக்கும் வரமாட்டோம், சபைக்கும் வரமாட்டோம், ஊழியமும் செய்ய மாட்டோம். காணிக்கப்பட்டாலும் கொஞ்சம் தான், தசமகத்தை பிச்சு 10 கொடுக்குறது. இவன் என்ன பண்ணுறது? உன் பங்கு என்ன? இதுதான் உன் பங்கா? நல்லா யோசிப்பார். எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. உண்மையாக காணிக்க செலுத்தி, உண்மையாக தசம பாகம் செலுத்தி, சபையில் ஒரு தேவை இருந்ததா, திக்கற்ற பிள்ளைகளையும் யாரையும் விதவைகளையும் விசாரிக்கும் போது அதில் ஒரு பங்கு, சின்ன சின்ன பங்கு, உன்னால் முடிஞ்ச பங்கு, நீ அநேகரை தாங்கும்படி. அதனால தான் வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறது பாக்கியம், கொடுக்கறதை காட்டிலும் வாங்குறது பாக்கியம். அப்படியே சொல்கிறது வசனம். வாசிங்க. நான் உன் பங்கு என்ன சொல்லுங்கள் இந்த காலவேளை? வாங்க, வேகமாக வாசிங்க, நேரம் இல்லை. அப்போஸ்தலர் பாருங்க, இன்னைக்கு பிசாசு வேணும்ல லேட்டாக கூட்டி வந்துட்டான். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று நினைக்க வேணும். வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம். பாக்கியம். வாங்குறோம். நான் வாங்குறேன்னா ஊழியக்காரன் இல்லை. நீ வாங்குறியா? நீ வாங்குறியா? பார், கேமராவில் இருக்கிற மோசஸ், நீ வாங்குறியா? இல்லை, நீ இன்னும் வாங்குற லிஸ்ட்டு வரல. நீ வாங்குறியாமா? இல்லை. அப்போ நீங்களாம் இன்னும் இல்லை. வாங்குறேன்னா ஊழியக்காரன், கொடுக்குற நீ விசுவாசி. இன்னும் விசுவாசி பட்டியலே இருந்துட்டு நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்குற. என்ன பண்ணுறது? உங்களெல்லாம் நாங்கள் மேய்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த காலவேளையில்? வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறது பாக்கியம். பாக்கியம்னு பேர் வச்சுருவாங்க. ₹10 கொடுக்காது.
என் வீட்டில் ஒரு வேலைக்காரி உண்மைதான், அவள் பேர் பாக்கியம். 10 வருஷம் இலவசமாகவே இருந்துட்டான். எங்கள் வீட்டில் சமைப்பேன் நானே. பள்ளத்தாக்கு உருவ வழியாக நடந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து ஏதோ இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நிற்கிறேன் நான். கொஞ்சம் தான் 6,000 7,000 நானே எங்கள் அம்மா தான் 10 வருஷம் தனியாகவே இருந்திருக்கோம். என்னம்மா போன மாதம் தான் 10,000க்கு மளிகை சாமான் வாங்கி போட்டேன், எல்லாம் காலியாச்சுன்னுவாங்க. யார்? வீட்டில் ஒரு பாக்கியம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது தான். அடுத்த மாதம் வாங்குவோம், என்னம்மா திருப்பி ஒரு 10,000க்கு வாங்கி போட்டேன், காலியாச்சுன்னுவாங்க. நான் வந்து சண்டே சர்ச்சில் இருப்பேன், டியூஸ்டே சர்ச்சில் இருப்பேன், வெனஸ்டே சர்ச்சில் இருப்பேன், ஃப்ரைடே சர்ச்சில் இருப்பேன், சாட்டர்டே சர்ச்சில் இருப்பேன். 5 நாள் எனக்கு சபை தான் எனக்கு சோறே போடும். அப்போ என்னம்மா அதுக்குள்ளேயும் காலியாச்சுன்னா பாக்கியம் தான் எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா இது பாக்கியம் எப்படி இருக்கு பாருங்கள், திருட்டு நம்ம பாக்கியம் அது, திருட்டு பாக்கியம். இப்போ பாக்கியம் நீ பேரை வச்சா பிரோஜனம் இல்லை. நீ பாக்கியம் என்ன பண்ணணும், உன் வாழ்க்கையில் செயல்பட்டு நீ காமிக்கணும். உன் பாக்கியம் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இந்த காலவேளையில். இப்போ நீ பாக்கியவதி அப்படின்னா உன் பங்கு என்ன தேவன் கேட்பார். எல்லாவற்றிலும் ஒரு பங்கு உண்டு. இப்போது ஒரு மனைவினா புருஷனுடைய பாரத்தை சுமக்கிறது தான் மனைவி, அவருடைய பங்கே அதுதான் பங்கு இல்லை. அதே போல் ஒரு புருஷன் என்ன பண்ணணும், மனைவிக்கு ஏற்ற கனத்தை செலுத்தணும். இப்போ அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, நேரம் தான் பார்ப்போம். அப்போ வேதம் என்ன சொல்லுது, வாசிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அதை விட்டு வாசிங்க. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை காண்பிக்கிறது. அப்போதான் நீ பரிசுத்தமாக வாழ முடியும். ஜெபிச்சிட்டேன் பத்தாது, இன்னும் ஜெபி, நல்லா கற்றுக்கொள்ளணும். 3 சரீரம் இல்லை, ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய சரீரம், அதுக்கு நிறைய ஆகாரம் போடணும், நிறைய ஜெபிக்கணும், நிறைய வேதத்தை வாசிக்கணும், நிறைய ஊழியம் பண்ணணும். 2வது மாம்ச சரீரம். 45 வயதுக்கு மேலாக சரீரம் வளரதான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சயின்ஸ் உண்மை தானே, சரீரம் பலமாகாது, வளராது. அதுக்கு கொஞ்சம் ஆகாரம் போட்டால் போதும், மாம்ச சரீரம். 3வது பாவ சரீரம். இதுக்கு நீ பட்டினியாக இருக்கணும், பட்டினி, உபவாசம், நிறைய நீ சாப்பிடவே கூடாது, உபவாசம், நிறைய பட்டினி 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 போட்டு உன் பாவ சரீரத்தை மேற்கொள்ளணும். அப்போ வேதம் சொல்லுது, இச்சைகளினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. வாசிங்க. 2 பேதுரு 1:3-4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவத்துக்கு பங்கு. நல்லா பாருங்க, இப்போ என்ன பங்கு பார்த்தோம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல, திவ்ய சுபாவத்துக்கு பங்கு. இப்போ இந்த காலவேளை உங்களுக்கு என்ன பங்கு, இயேசுவை போல் சுபாவம் இருக்கா, அந்த பங்கு இருக்கா? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. வாசிங்க வேகமாக. திவ்ய இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திவ்ய சுபாவம், இது ஒரு பங்கு. இயேசுடைய கேரக்டர், இயேசுவை போல் நீ மாற, பேசுகிற நானும் கேட்குறவங்களையும் இயேசுவை போல் மாற, அந்த திவ்ய சுபாவம் இருக்கா? இப்போ அதை தான் நம்ம பற்றி தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாக்கப்பட்ட போது மரணத்தை பிறப்பிக்கும். வாசிங்க. அப்போ இச்சை என்பது ஒரு விதை. இப்போ வேத திருவசனத்தை நாங்கள் விதைக்கிறோம். பாஸ்டர் ஆராதனை செஞ்சார்ல, அதுதான் என்ன பண்ணுறது, உன் கற்களை பொறுக்கி உன்னை உழுகிற நேரம். நீ நான் ஆராதனைக்கே வரணும். ஆராதனைக்கு வராதவங்க என்ன பண்ணணும், 2வது ஆராதனைக்கு உட்கார சொன்னார், உண்மை, நீ உட்காரணும். நீ ஆராதனைக்கே வரல, இப்போ நான் எப்படி விதைக்க முடியும்? ஆராதனை நேரத்தில் தெய்வன் உழுகிறார், கற்களை எடுத்து போடுகிறார். அப்போ இப்போ நான் வரேன், இப்போ நான் நடுறேன், நான் நட்டேன், அப்போ தான் விதை என்னென்னு நட முடியும். திருவசனம் எல்லாம் விதை இல்லை, நல்ல விதை. ஆனால் அதே போல் இச்சை என்பது ஒரு விதை. தேவன் இச்சையை விதைக்கக்கூடாது, பிசாசு இச்சையை விதைக்கக்கூடாது. வாசிங்க. இச்சையானது யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ வேதத்தில் என்ன பண்ணுறோம், யாக்கோபு 1:14 வாசிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, அவனவன் தன் தன் சுய இச்சை. சுய இச்சைனா என்ன, எல்லாம் என்ன பாருங்க, நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தேவன் கற்றுக் கொடுக்குறார். பரிசுத்தாவின் இடைப்படுகிற சுய இச்சை அப்படின்னா அவனுக்குள்ளே இருந்து செயல்படணும். அவங்க தனியாக இருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபோன் இருக்கும், அவகிட்ட பேசு, அவகிட்ட பேசு, அவன்கிட்ட பேசு, அவனையே தூண்டி விட்டுருவான். அவன்கிட்ட பேசு, யாருக்குமே இப்போ ஃபோன் எடுத்து பேசிடுவான். அந்த மாதிரி யாராக இருக்கீங்களா? இச்சை தனியே தூண்டும், தனக்குள் இருக்கிற இச்சை தனியாக என்ன பண்ணும், தூண்டும். அவனே அவனுக்குள்ளே இருந்து செயல்படும், தனியாக இருப்பான். அதை பார், அதை பார், அதை பார், அதை பார், அதை பாருன்னு பார்க்க வச்சிடும். இதை கேளு, இதை கேளு. இதுதான் தன் தன் சுய இச்சை, அவனுக்குள் இருந்து செயல்படுகிற இச்சை. சுய இச்சை, உன் சுய இச்சை இருக்கா இந்த கால வேளையில்? 2வது வாசிங்க.
அவனவன் தன் தன் சுய இச்சினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ வேதம் சொல்லுது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாக்கப்பட்ட போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஒரே ஒரு நபரை நம்ம தியானிக்க போகிறோம், நிறைய நேரம் அல்ல. பரிசுத்தம்னா என்ன உங்களுக்கு நினைவுக்கு வருது? ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். பரிசுத்தம்னா யார் நினைவுக்கு வரா? சொல்லுங்கள், யார் வரா? சாம்சன் பரிசுத்தம் நினைப்பு வருது. யார் வருது உங்களுக்கு பரிசுத்தம்னா நினைவில்? யாராவது சொல்லுங்கள் சட்டுன்னு. பிரதரை கேட்போம், பரிசுத்தம்னா யார் உங்களுக்கு நினைவு வருது? சொல்லுங்கள். பிரதர்னா இவங்க தான் பேசணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா முறைச்சி பார்க்குற பாட்டை நான் எப்போ மைக்கை வைப்பேனே தெரில மாதிரி இருக்கேன். யார் பரிசுத்தம்னா உங்கள் மைண்டுக்கு யார் நினைவு வருது? யாரோ ஒருத்தர் பேச சொல்லுங்கள். சரி ஐயா சொல்லுங்கள். ஏசு, அப்புறம் யோசேப்பு. இப்போ சிஸ்டர்களை கேட்பான், பரிசுத்தம்னா யார் உங்களுக்கு நினைப்பு வருது? சொன்னதே சொல்லக்கூடாது. யார்? தானியல். வெரி குட். அப்புறம் யோசப். ரைட். இப்போ நம்ம யோசப்பை பார்க்க போகிறோம். யோசப்புடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, விலையேறப்பட்டது. இப்போ வாசிங்க ஆதியாகமம் 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமுகமும் உள்ளவனாய் இருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோசேப்பு எப்படிப்பட்டவன்? அழகான ரூபம், ரொம்ப அழகு யோசேப்பு. தேவன் என்ன பண்ணுறாரு? வர்ணிக்கிறார். அழகான ஒரு மனுஷன், ஒரு ஆண தேவன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. யோசேப்பு அழகான ரூபம். தாவீது எப்படிப்பட்டவன்? வாசிங்க. தாவீது எப்படிப்பட்டவன்? தேவனை வர்ணிக்கிறார், தாவீதை வர்ணிக்கிறார். வேகமாக வாசிங்க. 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும். யார்? தாவீது. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் நல்ல இருந்தான். ரூபம். நல்ல என்ன பாருங்க, நல்ல ரூபம்னா தலை இவ்வளோதான் இருக்கணும், உடம்பு ஷோல்டர் இப்படி இருக்கணும், கை இருக்கணும், இந்த தடியா இந்த மாதிரி யானை மாதிரி இருந்துட்டு அது அழகான ரூபம் இல்லை. நீ பன்னிக்குட்டி மாதிரி தின்னு எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கலன்னா உன்னை எவன் கல்யாணம் பண்ணுவான்? நீயே மாடு மாதிரி இருக்க, உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கலன்னா இதுதான். இப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது அழகான ரூபம். ஒரு ஆண்ட தேவன் வர்ணிக்கிறார். அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். யாரு? அதே போல யோசேப்பு எப்படிப்பட்ட அழகான, வாசிங்க அதை ஒண்ணி வாசிங்க. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். வாசிங்க. இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேல் ஆண்டுக்கு ஆடி துப்புறாரு அப்படின்னு ஆண்டு துப்புறாரு. அப்படின்னா இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக, கேவலம் ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம், இன்னொரு பெண்ணுக்காக 7 வருஷம் லவ் பண்ணிட்டார். நிறைய பேர் கேட்பாங்க யூத்தில், பாஸ்டர் லவ் பண்ணலாமா? பலான்னு ஒன்று செவிலி அடிக்கலாம் போல எனக்கு தோணும். நான் பார்ப்பேன், சோத்துறோம் ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குற பாரு இவன் அதே மாதிரி இவன் என்ன கேட்குற பாரு, லவ் பண்ணலாமா? ஆண்டு சொல்கிறாரு இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக கேவலம் 7 வருஷம். யாருக்காக? ராகேல். சீக்கிரம் வேகமாக வாசிங்க. ஓசியா 12:12. யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான். ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆட 7 வருஷம் லவ். அடுத்த 7 வருஷம் லவ். நான் லவ் பாருங்க. இப்போ நம்ம ஆள் பெரிய பரிசுத்தவான். என்ன பண்ணுறது? இப்போ ஆண்டு சொல்கிறார் இந்த காலவேளையில். அதே போல் ராகேலோ ரூபவதி. வாசிங்க. லேயா கூச்ச பார்வை. ராகேல் எப்படிப்பட்ட? ரூபவதி, ரொம்ப அழகு. லேயா கூச்ச பாருங்க. கண்ணே தெரியல யார் சிஸ்டர், என்ன கலர் சாரின்னு தெரியல, வெள்ளையா வெள்ளை மாதிரி தெரியல. அப்போ கண்ணு தெரியல, ஆரஞ்சு சாரி. ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுமானமாய் இருந்தாள். ராயல் எப்படிப்பட்டவ? ரூபவதி, அழகானவ. ராயல் ரூபவதி, ரொம்ப அழகானவ. 2 சாமுவேல் வாசிங்க 11:2. ஏதாவது ஒரு வருஷம் நான் ஏதாவது சொல்கிறேன். 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரைகையின் மேல் உலாத்தி கொண்டு இருக்கும் பொழுது, உப்பரைகையின் மேல் தாவீது ராஜா உலாத்துற வேலையா? ஏன்டா ஊர் சுத்தன்னு கேட்குறால? ஆண்டர் ஜென்டிலாக கேட்டார். இவர் ஊர் சுத்துறார் மேலே. இஸ்ரேல் தேசம்
சண்டையில் யுத்தத்தில் இருக்குது. நம்மளால் என்ன பண்ணுறாரு, உப்பரிங்கிற மேல் நடந்து உலாத்துறார். ஏன் ஊரை சுற்றுற நீ, ஊரை சுற்றாத, டேட்டிங் சாட்டிங்லாம் வேண்டாம், சபைக்கு வா, ஒழுங்காரு. தேவன் உன் எதிர்காலத்தை என்ன பண்ணுவார், வர்த்திக்க செய்வார். எவன் கேட்குறான் நீ என்ன பேசுறது, நான்லாம் போய் பார்த்துட்டு வரேன், போய் பாயத்து முட்டிட்டு வா. வாசிங்க. ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாய் இருந்தாள். அந்த ஸ்திரீ எப்படி பட்டலாம், வெகு, யார் அவ பேர், எஸ்தர் ராஜாத்தி. நான் சொன்னார் பத்ஷிபா. எவ்வளோ அழகு பாருங்க, ராஜா கண்ணுக்கு பட்டுச்சு, அவள்தான் அவ்வளோ அழகு. அதனால் அவளை பற்றி பேச நேரம் இல்லை, அழகு. இப்போ ராஜா என்ன பண்ணார், வயசான காலத்தில் தாவீது ராஜாக்கு குளிர் ரொம்ப குளிர். பெட்ஷீட்டு மூணாலும் குளிர் ஒட்டுக்கலை, உடம்பு பார்த்தலை. அவளுக்கு தான் ஆண்டர் ஒட்டிக்கிட்டார்ல, மனைவி மேலே மனைவி மேலே பலத்த பெண்கள்கிட்ட விடாதுன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. இஷ்டத்துக்கு மனைவி வச்சுக்கிட்டாரு. வயசான காலத்தில் பெட்ஷீட்டு மூணாலும் குளிர் மூட்டில் சூடு வரல. அதனால் ஒரு பெண் பார்க்குறாரு. அந்த பெண்ணின் பேர் அபிஷாய். வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:1 தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவனுக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படித்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலில் எல்லையெங்கும் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அப்ப ஏன் தாவீது ஒன்றும் பண்ணல, சூடு உண்டாகிறதுக்கு மாத்திரம் தான். வீட்டில் போய் படிங்க. அந்த பெண்ணின் பேர் அபிஷா. அப்போ அந்த ஆண்டு சொன்னாரு, நீ அழகான பெண்ணை பார்த்த, ஊரை சுத்திட்டு இருக்கும்போது அதை விட அழகான பெண் அபிஷாவை நான் பார்த்து விட்டேன். ஆண்டு என்ன பண்றாரு, தாவீதா பரியாசம் பண்ணிட்டாரு. தாவீது என்ன பண்ணாரு, அவளை போல இஸ்ரவேல யாருமே பார்க்கலனாரு. ஆண்டு என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் எல்லை எல்லாம் அழகான ஒரு பெண், தேவன் அவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டார். அப்படின்னா என்ன, வேதங்க என்ன சொல்லுது, அழகு வீண், சௌந்தரியம் நீ அழகு நீ பார்க்க கூடாது. நீ பரிசுத்தமா வாழணும்னா நீ அழகு நீ பார்க்க கூடாது. அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. நீ பரிசுத்தமா வாழ தேவன் கற்றுக் கொடுக்கிறார், பரிசாக இடைப்படுகிறார். நல்ல வேகமாக கற்றுக்கொள்ளணும். வாசிங்க. நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பாருங்க, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். 1 பேதுரு 3:3 வாசிங்க. புறம்பான அலங்கரிப்பு வேண்டாம், பெண்களுக்கு அந்த அலங்கரிப்பே வேண்டாம், அந்த அழகு வேண்டாம், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க. 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. அடுத்த வசனம் வாசிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எப்படி அலங்கரித்தார்கள்? பெண்கள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, நீ வேண்டானா நீ போகக்கூடாது. இப்போ நல்லா கேளுங்க, சில ரட்சிக்கப்பட்ட பெண் இருப்பாங்க, சபையில் ஊழியம் செய்வாங்க, வீட்டில் குடிகார புருஷன் அடின்னு அடிப்பான். ஊழியக்காரர் சொல்லுவார், ஊழியம் இருக்குமா வந்துடுதுன்னு. இப்போ அடி அடிக்கிறான் புருஷன் குடிக்காரன், நீ ஊழியத்துக்கு போகாத, நீ போகக்கூடாது, உன் புருஷனை பற்றி நீ கேட்கணும். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். ரட்சிக்கப்படாத புருஷனாலும் நீ கீழ்ப்படியணும். நீ ஜெபிக்கணும் மனசுலையே, ஆண்டவரே இயேசு தேவனே என்னுடைய புருஷனுடைய என்ன பண்ணுங்க, அப்படியே எண்ணங்களையும் குணத்தையும் மாற்றுங்க, நான் ஊழியத்துக்கு போய் நீ மனசுலேயே நீ ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பெண்கள் அழகல்ல. வேறு நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பெண்கள் கீழ்ப்படியணும், நன்மையோ தீமையோ. மோசே சொல்கிறாருல்ல, ஜீவனோ நன்மையும் மரணமும் தீமையும் யார் கையில் இருக்கு? உன் கையில் இருக்கு. எதை நீ பின்பற்றி நீ அதை பின்பற்று. நீ கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா பிரோஜனமே இல்லை. அதுதான் அலங்கரிப்பு. வாசிங்க. இப்படி பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடி சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே. யாராவது உங்க புருஷனை ஆண்டவன் சொல்றீங்களா? கேட்போம். புருஷமார்களை யாராவது உங்க புருஷமார்களை பார்த்து ஆண்டவனே, என் பாட்டி தாத்தாவை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சோம். என்னடா, எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, இந்துவிலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் ரட்சிக்கப்பட்டு என்ன கிறிஸ்துவ பையனை மாற்றிட்டாங்க. சொல்லுவாங்க, பாட்டி தாத்தாவை ஆண்டவனேன்னு கூடுவாங்களாம்.
இப்போ எங்கே ஆண்டவனே கூப்பிடுதான்? எந்த ஆண்டவன் எங்கே இருக்கான்? நீ இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா என் வீட்டுக்காரர் என்ன மதிக்க மாட்டார், உன் வேலையை பாருன்னு சொல்கிற ஸ்திரீங்க தான் இருக்காங்க. ஆண்டவனே ஆண்டவனே. வாசிங்க 1 சாமுவேல் 25:41 வேகமா. 1 சாமுவேல் 25:41. அபிகேலை பற்றி தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, அதெல்லாம் வீட்டில் போய் படிங்க. அவள் எழுந்திருந்து தரைமட்டம் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரனின் கால்களை கழுவத்தக்க, என் ஆண்டவனுடைய ஊழியக்காரனின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றார். யாரு? தாவீது கல்யாணம் பண்ண போறான், அபிகேலை ஆள் அனுப்புறான். என்ன சொல்றா? என் ஆண்டவனே கால்களை கழுவத்தக்க பணிவிட, நீ பணிவிட செய்யணும். இதுதான் உனக்கு அழகு. அழகு அழகல்ல. இப்போ நிறைய பார்க்கலாம், நேரம் அல்ல. 2வது வாசிங்க 39. அதில் யோசேப்பின் மேல் கண் போட்டு, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அழகு வீண், நீ அழகை பார்க்கக்கூடாது. நீ பரிசுத்தமாக வாழணும்னா நீ அழகை பார்க்கக்கூடாது. இப்போ ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கான்? இப்போ நிறைய வெளியே இருக்கலாம் 32 பொருத்தம் பார்க்குறான். இப்போ சபையில் இருக்கனா என்ன பண்ணுறான்? பொண்ணு பார்க்கறதுக்கு 32 பொருத்தம் இல்லை, 8 பொருத்தம் பார்க்குறான். 8 பொருத்தம். 8 அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், கருப்பாக இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குண்டாக இருக்கக்கூடாது, தடியாக இருக்கக்கூடாது, பள்ளி சிரிச்சா 32 பல்லும் தெரியணும். அது மாதிரி 8 பொருத்தம் வச்சுருக்கான். நல்லா ரட்சிக்கப்பட்டவனே இப்போ அப்படி இருக்கானுங்க எல்லாம். அவலட்சணமாக இருக்குது. வாசிங்க ஆதியாகமம் 39:7. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ அழகை பார்க்கக்கூடாது. 2வது வாசிங்க. 2வது ஆண்டு என்ன சொல்றாரு? சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, யோசேப்பின் மேல் கண் போட்டு வேகமாக பார்க்கலாம். அப்போ 2வது யோசேப்பின் மேல் கண் போட்டு. கண் போடக்கூடாது. உன் கண் யாரை பார்க்கணும்? எல்லாம் என்ன பார்க்குதா? இந்த காலையில் நீ என்னதான் பார்க்கணும்? யாரையும் பார்க்கக்கூடாது. உன் புருஷனையும் நீ பார்க்குற, உன் மனைவியும் பார்க்கக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரனை நீ பார்க்குற. ஆன்லைனில் என்ன தான் நீ பார்க்கணும்? இன்றைக்கி உன் பொண்டாட்டியை நீ பார்க்குற, புருஷனை பார்க்கக்கூடாது. அப்படி சொன்னால் தான் யாரை பார்ப்பாங்க? சரி, வேதம் சொல்லுது கண் போட்டு. அப்போது கண்களில் என்ன இருக்குது? கண்கள் தான் சரீரத்துக்கு விளக்காக இருக்குன்னு அப்படி தேவன் சொல்கிறார். வேகமாக வாசிங்க. கண் சரீரத்துக்கு விளக்கு. அது சரீரம் முழும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ நீ ட்ரெயினில் போகிற, பஸ்ஸில் போகிற, பைக்கில் போகிற, நீ என்ன பண்ணுற? நீ யாரையும் பார்க்கக்கூடாது. உன் கண் என்ன பண்ணும்? கெட்டு போயிடும். நீ கண் யாரையும் பார்க்காத. சபையில் வந்திருக்க நீ யாரை பார்க்குற? ஊழியக்காரனை பார். 2வது யாரை பாரு? ஊழியக்காரி, விசுவாச தாயை பார், விசுவாச தகப்பனை பார், உன் புருஷனை பார், உன் மனைவி. யாரையும் பார்க்கக்கூடாது. பையன் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணு பையன்கிட்ட பேசவே கூடாது. இதுதான் பரிசுத்தம். நீ பாட்டி ஈன்னு சிரிச்சு பேசினா பலாருன்னு ஆண்டவர் ஒரு அடி கொடுப்பாரு. வாசிங்க மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்போ உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். பாவத்துக்கு அநேக வாசல்கள் உண்டு, அநேக வாசல்கள். அப்போது கண் ஒரு பெரிய வாசல். கண் பெரிய வாசல். வாசிங்க. ஏவாள் என்ன பார்த்தா? அவள் பார்வைக்கு எப்படி இருக்கான்? இன்பமாக இருக்குது அவள் பார்வைக்கு. எதை பார்த்தா? தேவன் புசிக்கக்கூடாத கண்ணியை பார்த்துட்டா. ஏன்? வேற எந்த கனியை பார்க்க வேண்டியது தானே? அந்த கனியை பார்த்து என்ன ஆச்சு? தேவன் எதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கனியே பார்க்குறா. அவள் கண்ணுக்கு இன்பமாக இருந்துச்சான். பாருங்க ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருந்தது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்க, அவள் பார்வைக்கு இன்பம். உன் கண்ணில் பாவம் வரும். அப்போது பாவத்தின் வாசல் கண். ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும் உன் கண். அதெல்லாம் பக்தன் சொல்கிறான், என் கண்களினால் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அந்நிய பெண்ணை நான் எப்படி ஏறெடுத்து பார்ப்பேன்? அந்நிய பெண்ணை நீ பார்க்கக்கூடாது. தேவன் அருவருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உன்ட்ட இல்லைன்னா நீ ஊழியமே நீ பண்ணாத, சபையை விட்டு நீ போயிரு. ஏன் வீணா அடி வாங்குற? வாசிங்க. யோபு 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்போ ஒரு நல்ல மனசாட்சி, ஒரு சுத்த சாட்சி. அப்போ இதெல்லாம் தேவன் என்ன பார்க்குறாரு? எதிர்பார்க்கிறார். உன் கண்கள் விலையிடப்பட்டது. அப்புறம் 3வது வாசிங்க. 3வது தமக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு. அது எத்தனை வாசம்? 39:8. அது மட்டும் படிக்கட்டுமா? அது ஒண்டி படிக்க. ஆதியாகமம் 39:8 பின்பகுதி. 3வது பாயிண்ட் குறிச்சுக்குங்க. நீ பரிசுத்தமாக பரிசுத்தாவின்னு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். வாசிங்க வேகமா. தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்புவித்திருக்கிறார். வேறு சொல்லுது, உண்மை உள்ளவன் என்று தேவன் உன் கையில் இந்த ஊழியத்தை கொடுத்து. அப்போ உண்மையா நீ இருக்கணும். தேவன் ஊழியத்தை ஒப்புவித்திருக்கிறார். உண்மையான இல்லைன்னா ஊழியம் கிடையாது. தேவன் ஊழியத்தை பிடிங்கிறார் ஃபர்ஸ்ட். 2வது அப்போ உண்மை உள்ளவன் என்று நீ வேகமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று நீ இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மை உள்ளவன் என்று. உண்மை இல்லாதவங்க ஊழியம் செய்யக்கூடாது. உண்மை இல்லை நீ சண்டே ஸ்கூல் செய்யாத, உண்மை இல்லை ட்ராக்ஸ் ஊழியம் செய்யாத, உண்மை இல்லைன்னா இந்த வீடியோ கேமரா கூட எடுக்கக்கூடாது, உண்மை இல்லை ட்ரம்ஸ் போடக்கூடாது, கீபோர்ட் கூட எல்லாம் தேவன் எதிர்பார்க்குற உண்மை இருக்கா? உண்மை இருந்தால் ஊழியம் செய், உண்மை இல்லைன்னா ஊழியம் செய்யாத, நீ அப்படியே போயிரு. தேவன் எதிர்பார்க்குற உண்மை இருக்கா? உண்மை வெளியேறப்பட்டது. அதான் வாக்குத்தத்தம் சொல்லுது, உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை வாசிங்க. உண்மை இருக்கா? அப்போ யோசேப்பு என்ன பண்ணா? தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவன் என்றனால தேவன் ஒப்புவித்திருக்கிறார். இப்போ உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற உண்மை வெளியேறப்பட்டது. அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது வாசிங்க. ஆதியாகமம் 39:36-9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. வேகமா சொல்லிட்டு போறேன், எல்லாரும் முடிக்க நேரம் இல்லை. நான் இன்னொரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறோம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீடு எந்த வீடு? நல்லா என்ன பாருங்க, இந்த வீடு எந்த வீடு? தேவனுடைய வீட்டில் என்னிலும் பெரியவன் அல்ல. அப்ப எல்லாரையும் காட்டிலும் தேவன் என்கிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். என்கிட்ட பரிசுத்தத்தை பார்க்குறார். என்ன என்னை எப்படி பண்ணுற? அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. அதே போல் விசுவாசி நீங்கள் தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் மோசே கொடுத்து சாட்சி கொடுக்குறார். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். எங்கே பார்த்தாலும் உண்மை, எங்கே பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் உண்மை, யார்கிட்ட பழகினாலும் உண்மை, வீட்டில் உண்மை, வேலை ஸ்தலத்தில் உண்மை, ஆசரிப்பு கூடாரத்தில் உண்மை, மலைக்கு ஏறும்போது உண்மை, பலி செலுத்தும் போது உண்மை, ஜனங்களை விசாரிக்கும் போது உண்மை, தேவனுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறோம். எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். போதும், நிறைய விளக்க நேரம் இல்லை. அதே 36-39 வாசிங்க. அடுத்த பாயிண்ட், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. அடுத்தது, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால். பாருங்க, அடுத்த பாயிண்ட், நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால். தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட. அப்போ வேதம் சொல்லுது, ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன சொல்றாரு? புசிக்கக்கூடாத விருட்சம், forbidden tree, இந்த விருட்சத்தை நீ புசிக்கக்கூடாது. அப்படின்னா உனக்கு நியமிக்கப்பட்ட புருஷன், உனக்கு நியமிக்கப்பட்ட மனைவி, அது அத்தை பொண்ணாக இருக்கலாம், மாமா பையனாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். இல்லை, உன் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற எஜமானாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில். அதே மாதிரி ஊழியத்தில் யாரை வேணாலும் இருக்கலாம். உனக்கு நியமிக்கப்பட்ட யார், அவர்களோடு தான் நீ சேரணும். நீ அதான் ஆண்டு சொல்கிறது, இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். வாசிங்க. அப்படின்னா தேவன் புசிக்கக்கூடாத கனி அப்படின்னு ஒன்று இருக்கும். எங்கே? உன் குடும்பத்தில், எங்கே? உன் வேலை ஸ்தலத்தில், எங்கே? உன் ஊழியத்தில். தேவன் புசிக்கக்கூடாதுன்னா நீ புசிக்கக்கூடாது. தேவன் அது உனக்கு நியமிக்கப்பட்டது அல்ல. வாசிங்க. ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உனக்குரியவைகளை நீ புசிக்கணும், உனக்கு இல்லாதவைகளை நீ புசிக்க கூடாது. நீ அவருடைய புருஷனா இருக்கிறபடியால் ஆண்டு சொல்றாரு. பரிசுத்தம் எப்படி வரும்? பரிசுத்தம் விலையேற பெற்றது. நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்த வசனம் வாசிங்க. 39:9 கடைசி பகுதி. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். அடுத்த பாயிண்ட், இத்தனை பெரிய பொல்லாங்கு. அப்படின்னா எந்த சிறிய பாவமோ நீ பெரிய பாவம் என்று நீ எண்ணணும். எந்த சிறிய பாவமோ நீ பெரிய பாவம் என்று எண்ணணும். அப்போ பெரிய பாவத்தை பண்ணிட்டு நீ பூசணிக்காய் முழுங்கிட்டு, நீ கோடாரியை முழுங்கிட்டு நீ சபையிலேருந்து சோத்திரம் சொல்லலாமா? நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, தேவன் என்னை மன்னிக்கணும், என்ன நான் இந்த வாரம் ஒழுங்காக வேதத்தை வாசிக்கல, இந்த வாரம் ஒழுங்காக ஜெபிக்கல, இந்த வாரம் நான் என்ன பண்ணுறேன், சபைக்கு ஒழுங்காக வரல, தேவன் என்னை தயவாக மன்னிக்கணும். நீ கோடாரியை முழுங்கிட்டு நீ எவ்வளோ அட்டலியம் பண்ண, நீ அதை சொல்ல ஃபஸ்ட்டு. நீ அதை சொல்லாமல் நீ என்ன பண்ணுற? நீ கோடாரியை முழுங்கிறது இஞ்சி காஷாயம் கேட்குற. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பார்த்துனே இருப்பார். இஞ்சி காஷாயத்தை ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவார். லூஸ் மோஷன் ஆயிரும். ஜாக்கிரதையார் இந்த காலவேளையில். அப்போது தேவன் எச்சரிக்கிறார். என்ன சொல்கிறாரு தேவன்? இத்தனை பெரிய பொல்லாங்கு. அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில் பொல்லாங்கு செய்யக்கூடாது. பொல்லாங்கு செய்கிறவன் பிசாசாக இருக்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன் பிசாசாக இருக்கிறான். அப்போ நீ பொல்லாங்கு செய்யக்கூடாது. அநியாயத்தை விதைக்கிறவன் அக்கிரமத்தை அறுக்கிறான். நீ பொல்லாங்கு செய்யற. கர்த்தருடைய பார்வையில் எந்த பொல்லாங்கும் நீ செய்யக்கூடாது. சிறிய பொல்லாங்காக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். சின்ன வேத வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வாசிங்க. பொய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் பேசுகிறேன். வாசிக்கலாம் தெரியும், அந்த ஊழியக்காரர் பெரிய சபை வச்சுருக்காரு,
பெரிய சபை. இப்போ பெரிய பாஸ்டர் பெரிய பாஸ்டர் ஆகிட்டாரு, பெரிய பதவி வந்துச்சு, பெரிய வீடு கட்டிட்டாங்க, காரு பங்களா தான். அவர் சொல்கிறாரு, பெரிய பாவம்னு சின்ன பாவம் இருக்குது, பொய் வந்து பெரிய பாவம் அல்ல அப்படின்னாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பொய் பேசி நரகம் போகணுமா? பாருங்களா, பொய் தானே பேசினேன், போ உன் ஆடு தள்ளிட்டார், எங்கே தள்ளிட்டார், கீழே இறங்கு மேலே வராது. ஏன்? நீ தான் பொய் தான் உன் வாழ்க்கையாகவே இருக்குது. பொய் பேசுகிறவன் என்ன பண்ணுறான்? மரண எதை சுவாசிக்கிறான்? மரண இதை சுவாசிக்கிறான்னு வேத வசனம் வரும். மரணத்தை ஊதுக்கிறான், மரணத்தை சுவாசிக்கிறான். இப்போ எல்லாம் எடுக்க நேரம் இல்லை, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ வேதம் என்ன சொல்லுது? பொய்யர் அனைவரும், பொய் பேசக்கூடாது. பெரிய பாவம், இத்தனை பெரிய பொல்லாங்கு, சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறான்னா வெளியே அரங்கத்துக்கு கொண்டு வந்துடுவார். இந்த காலவேளை இன்னும் 2 பாயிண்ட் தான் முடிக்க போகிறோம். அப்போது தேவனுக்கு வெளிச்சமும் இருளும் சரி. வாசிங்க. தேவனுக்கு எப்போ எந்த நேரத்தில் எந்த காலத்தில் கொண்டு வரன்னு தெரியும். தேவன் கொண்டு வந்து விடுவார். அப்போது ஏன் தேவன் எச்சரிக்கிறாரு? தேவன் பாதி வருஷம் வந்துருச்சு, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தம் இருக்கா இந்த காலவேளையில்? வாசிங்க வேகமா. சங்கீதம் 139:12. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. தேவனுக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இருளை செய்கிறது வெளிச்சத்தில் வந்துடும். கடைசி பாயிண்ட் வாசிங்க. ஆதியாகமம் 39:9. எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை, வேகமாக போகிறோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நீ பரிசுத்தமாக வாழ்றன்னா நீ எந்த பெரிய பாவம் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. யோசேப்பு என்ன பண்ணா? பாவத்தை விட்டு விலகி ஓடினான். அப்போது இச்சையை விட்டு விலகி ஓடினான், மாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடினான். பாலியத்துக்குரிய இச்சைன்னு இருக்கு. அப்படின்னா என்ன பாலியத்துக்குரிய இச்சை? அப்போ 13, 14, 15 பேய் அப்போ வந்துடும். உன் பிள்ளைய ஜாக்கிரதையாக வாழ. 13, 14, 15 ஆயிடுச்சா? பாலியத்துக்குரிய இச்சை. இந்த பாலியத்துக்குரிய இச்சை டீன் மட்டும் இல்லை, கிழவன்களுக்கு இருக்குது. நல்லா பாருங்கள், எந்த கிழவனையும் நம்பக்கூடாது. இப்போ எல்லாம் கிழவன்கள் தான் என்ன பண்ணுறானுங்க? பெண்களை பார்க்குறானுங்க. உண்மை, அந்த சிஸ்டர் தலையாடுது பாருங்க. எல்லாம் கிழவன்களையும் நம்பக்கூடாது. இப்போ கிழவன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் பொட்டை பிள்ளைய சின்ன பிள்ளைய கிழவன் கையை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா கையை எடுன்னு சொல்லிடணும். வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? யோசேப்பு பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடினான். இந்த கால வேளையில் பாலியத்துக்குரிய இச்சை 60-70 வயசு கிழவனுக்கும் இப்போ இருக்கு. வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு. அவனே வாய்தைய பொக்க பல்லே இல்லை. அழகான பெண் போச்சுன்னா அப்படியே பார்க்குறானுங்க. என்ன பண்ணுறது? இவனெல்லாம் வச்சுட்டு மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது தேவன் சொல்கிறார் இந்த கால வேளையில் பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடு. அவ்வளோதான், நேரம் முடிஞ்சிருச்சு. பேசினே இருக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. என்ன பண்ணுறது? எப்போ பேசணுமோ பேசுறது, அப்படி தான் லேட்டாக கொண்டு வந்துடுவோம். இன்றைக்கி தான் பாருங்கள், பாஸ்டர் முதல் சர்வீஸ் பேச சொல்லியிருக்காரு, இன்றைக்கி பார்த்து லேட்டாக கொண்டு வந்துட்டோம். அதனால் எல்லாம் எளிமையாக இருக்கலாம், எல்லாம் எளிமையாக இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். நேரமாகி விட்டது. ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முதல் வசனத்தை திருப்பி வாசிங்க. லேவியராகமம் 20:26. கண்களை மூடுங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. வேதம் அழகாக சொல்லுது. கர்த்தராகிய நான், பொறுமையா வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கண்களை மூடுங்க. நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. வாசிங்க. நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். உன் கண்களை மூடு. ஒத்த ஆசை வரும் பர்வதங்களை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். ஒத்த ஆசை வருகிற இந்த காலவேளையில் பரிசு ஆவியானவர் இடைப்பட்டார். நீ பாடு செவி அந்நிய பாஷையிலேயே பேசல. அதாரெல்லாம் மனா காரப சுருபி. பாருங்க, மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும்.
புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இந்த காலை வேளை உபதேசம் இறங்குச்சா, இந்த காலை வேளை கர்த்தருடைய வசனம் இறங்குச்சா, இந்த காலை வேளை தேவன் உன்னை கொண்டு உன் எதிர்காலத்துக்காக பரிசுத்தம் எப்பேற்பட்டது, தேவன் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் வெளியேற பெற்றது. உன் கைகளை உயர்த்து, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்து, உன் கைகளை உன் தலைக்கு மேலாக நீ உயர்த்தி விட்டால் கையெடுப்பு ஒரு அந்தி பலி. பக்தன் சொல்கிறான், கையெடுப்பு ஒரு அந்தி பலி. நீ பலி செலுத்துற இந்த காலவேளை, தேவனே என்னால முடியாது, பரிசுத்தமா வாழ என்னால முடியாது, ஆனா நீர் உம்மால் எல்லாம் முடியும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த காலை வேளையில நிறைவான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம், நிறைவான ஒரு பின்மாறி மழை, நிறைவான ஒரு ஆசீர்வாதம். எதுல வீழ்ச்சியோ தேவன் உன்னை உயர்த்த போகிறார். இந்த காலை வேளையில தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். மகனே மகளே, கலங்காத, தேவன் உன்னை உயர்த்த போகிறார். உன் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக உன் கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தரை துதி. உன் நாவு உன் தேவனை துதிக்கட்டும், உன் பரிசுத்தரை துதிக்கட்டும். தேவன் பரிசுத்தர். பக்தன் சொல்கிறான், என் தேவனிடத்தில் ஒன்று கேட்டேன், அதையே நான் நாடுவேன், கர்த்தரை மகிமை காணும்படியாக, கர்த்தரை ஆழத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஜீவனெல்லாம் கர்த்தரை ஆலயத்தில் தங்கி இருப்பதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தரை நோக்கி பார். யோசேப்பை பாருங்க, பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு வெளியே ஓடினது போல இந்த காலவேளையில உன்னை நோக்கி தேவன் பேசுகிறார். இச்சை வரக்கூடாது. இச்சையை ஒரு விதை, பிசாசு விதைக்க கூடாது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாக்கப்பட்ட போது மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த காலவேளை உங்க பரிசுத்தம் எப்படிப்பட்டது, நீ யாரை பார்க்கணும், நீ யாரை பார்க்கக்கூடாது, புசிக்கக்கூடாத ஒரு கனி ஒன்று இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் மாத்திரம் தாங்க. தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் மாத்திரம் தான். தேவனுக்கு ஈடாக நீ என்னத்தை கொடுப்பேன்? பக்தன் சொல்கிறான், நீ என்ன கொடுக்க முடியும்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. தேவனுக்காக நீ என்ன பலிகள் செலுத்த முடியும்? இயேசு சொல்லுகிறார், தேவன் அனுப்புறார், யார் என் சித்தமாக போவான்? ஆண்டவரை என்ன அனுப்பும்? தேவன் உன் ஆலயம், உன் சரீரம் பரிசுத்தம் வெளியேற பெற்றது. உன் ஆலயம், உன் சரீரத்தை நீ அலங்கரிக்க விரும்பாத, நீ பரிசுத்தமாக வாழ விரும்பு. ஏராளமான திருவசனங்களை போதித்தோம், ஏராளமான திருவசனம் தேவன் எடுத்து உரைத்தார், தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளை யோசேப்பு போல நீ மாற விரும்பு. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றினது போல தேவன் உன்னை அதிகாரியை மாற்றப் போகிறார். தேவன் வேலை ஸ்தலத்தில் உயர்த்த போகிறார். தேவன் வறுமையை மாற்றப் போகிறார். தேவன் உன் பஞ்சத்தை மாற்றி நீரூற்றாய் மாற்றப் போகிறார். வனாந்திரத்தை கடக்க போகிற, அவாந்திர வெளியை நீ கடந்து போகிற அவாந்திர வெளியில தேவன் உனக்கு ஒரு வயல்வெளியும் காடும் ஒரு வறண்ட நிலைமையில செழிப்பான நிலமாக்கி தேவனால நீரூற்றி ஆற்றுக்களை தேவன் உண்டு பண்ண போகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றைக்கு வசனத்தை பகிர்ந்து கொடுத்த கர்த்தருடைய பந்தியில் இணைந்த ஒவ்வொரு தேவ மக்களோடு கூட வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, சத்தமாய் மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உன் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.